இந்த இசை அஞ்சலி நிகழ்ச்சியில் சில பாடல்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். ஏன்னா திரைக்கதை முன்னன் கே பாக்யராஜ் அண்ணன் அவர்கள் ஒரு படம் எடுக்கல அப்படின்னா நம்மளை போல இருக்கின்ற ஒரு இசை கலைஞர்களுக்கு கே பாக்யராஜ் போல உள்ள இயக்குனர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் இவர்கள்லாம் இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சம் இசை கலைஞருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்படி இருக்கின்ற ஒரு பட்சத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் அவர் எப்போதும் நம்முடன் வாழ்ந்து கொண்டே இருப்பார். இந்த இசை வடிவிலே எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அவர் எங்களுடன் இசை கலைஞர்களுடன் இணைந்தே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலெல்லாம் ஒரு உதாரணம். நன்றி. இந்த பாடல்களை எங்களுக்காக பாடிய KN சாமி அண்ணன் அவர்கள் பாடியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா ஐயா அவர்களுக்காக ஒரு இசையான அருமையான ஒரு இசை விருந்து படைச்சிருந்தோம். இசை அஞ்சலியாக KN சாமி அண்ணன் அவர்களுக்காக மிக்க நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாரதா விஜய் அவர்கள் எங்களது இசைக்குழு இருவருமே பார்த்தீங்கன்னா இங்கே இசை குடும்பம்தான். சென்ற முறை பாரதி ராஜா அவர்களுக்கு பல அருமையான ஒரு பாடல்களை கொடுத்து அசைத்தி முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு வரவேற்பு. அதனை தொடர்ந்து இன்னைக்கு பாக்யராஜ் அவர்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு திடீர்னு நம்ம ஒரு முடிவெடுத்து நம்ம பாடியிருக்கோம். எந்த ஒரு ரிகல்சருமே இல்லை. இருந்தாலும் சாரதா விஜய் அவர்களுக்கு, KN சாமி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து நம்ம கனடாவில் இருந்து அண்ணா வந்திருக்காரு, கிட்டார் மாஸ்டர் வாங்கஜி, நம்ம மேடமுடைய பிரதர். அழகா ஒளி அமைச்சிருந்தார். அழகா ஒரு ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணி, வீடியோ ரெக்கார்டிங்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணி நல்ல உதவினீங்க. மிக்க நன்றிங்கண்ணா. அது மட்டும் இல்லை, கிட்டார் சூப்பராக வாசிப்பார், கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்காரு கனடாவில். அது மட்டும் இல்லை, சூப்பரான ஒரு டான்ஸர் கூட. கூடிய சீக்கிரத்தில் அது இங்கே கோவையில் அரங்கேற்றுவார்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. உங்கள் அனைவருக்குமே மிக்க கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த இசை அஞ்சலியில் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எங்களது கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இதோ இறுதியாக